ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். டுடேஸ் டாபிக் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, how to become fluent soon. ஆங்கிலம் கூடிய சீக்கிரம் எப்படி பேசுவது அப்படிங்கிறதான் டாபிக். இப்போ நிறைய பேர் குயிக்காக இங்கிலீஷை பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அவங்க ஜாப் இன்டர்வியூ பண்ணுறாங்க, இல்லாட்டா ஐஎல்ஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க, இல்லைன்னா விசா இன்டர்வியூ, அதாவது டு கோ அப்ராட் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஜாபில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தே ஹேவ் டு கிவ் அ ப்ரெசன்டேஷன் நெக்ஸ்ட் வீக்கு இல்லாட்டா 10 டேஸில் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹையர் அஃபிஷியல்ஸோட மீட்டிங்கில் பேசணும், கிளையண்ட்ஸோட பேசணும். இப்படி எவ்வளவோ அவசியம் இருக்குது. அதுக்கு இமீடியட்டாக இங்கிலீஷை பழகணும், அது ஒரு தேவை இருக்குது. அதுக்கப்புறம் யங் மதர்ஸ் கூட who go to school to attend the parents teacher meeting, அவங்களுக்கும் இங்கிலீஷு கொஞ்சம் இமீடியட்டாக அந்த பர்பஸ்க்காக வேண்டி பேச வேண்டிய இருக்குது. ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்குது, அதாவது இமீடியட்டாக பழகணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மெத்தட் என்னென்னா, நல்லா லிசன் பண்ணணும், அது பிறகு ரீட் பண்ணணும், அது பிறகு எழுதணும், அது பிறகு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓரளவு இங்கிலீஷ் தெரிஞ்ச பிறகு இங்கிலீஷ் பேசுகிறவங்களோட மிங்கிள் பண்ணி ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணணும். இது ஏற்கனவே சொன்ன மெத்தடு. ஆனால் திஸ் இஸ் கோயிங் டு டேக் நாட் லெஸ் தேன் 2 years. ஆனால் 2 years அந்த டைரக்ஷனில் போனீங்கன்னா யூ வில் பிகம் அ கான்ஃபிடென்ட் அண்ட் ஃப்ளூவெண்ட் ஸ்பீக்கர். ஆனால் அது தேவையில்லை. இப்போ இவங்களுக்கு இமீடியட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். தே நீட் அ குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன், ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன், அதாவது டெம்பரரி சொல்யூஷன் டு சால்வ் த இமீடியட் ப்ராப்ளம்ஸ். அதுதான் அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், அதுக்கும் கூட ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது குயிக்காக ஒரு 1 monthல இல்லாட்ட ஒரு 45 daysல நீங்கள் ஓரளவுக்கு அந்த ஒர்க்கிங் லாங்குவேஜ் பழகிறதுக்கு, டு சால்வ் இமீடியட் ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு, அது சம்மந்தமாக உள்ள இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு எப்படி அப்படிங்கிறத ஒரு மெத்தடுக்கு சொல்கிறேன். அதை இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். To achieve anything in life, you have to have a burning desire in you. Burning desireனா என்னன்னா, அதாவது மனசுக்குள்ள எப்படியாவது அதை அடையணும் அப்படின்ட்டு ஒரு வைராக்கியமான ஒரு மனசுக்குள்ள அது கொழுந்து விட்டு எரியணும், தகன்னு எரியணும். அப்படி உள்ள ஆசை இருக்கணும், எப்படியாவது அடையணும்ன்ட்டு. அந்த ஆசையும் இருக்கணும், ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். அந்த ஆசையும் பேர்னிங் டிசையரும் ஹார்ட் ஒர்க்கு இருந்துச்சுன்னா யூ கேன் அச்சீவ் எனிதிங் இன் லைஃப். அதை சொல்லிக்கிட்டு இன்னைக்குள்ள லெசனை ஆரம்பிப்போம். அதாவது there are 2 categories of people. அவங்களுக்கு எப்படியாவது இங்கிலீஷை குயிக்காக பழகணும் அப்படின்ட்டு இருக்கு. ஒன்று ஜாப் சீக்கர்ஸ் வெயிட்டிங் ஃபார் தி இன்டர்வியூ, ஐஎல்ஸ் எக்ஸாம் பண்ணுறவங்க, இல்லாட்ட விசா இன்டர்வியூ பண்ணுறவங்க, ஆஃபீஸில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்குது, அவங்களுக்கு ஒன்று எக்ஸாமினேஷன் இல்லை, ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டியதில்லை, இன்டர்வியூ இல்லை. ஜென்ரலாக நிறைய பேர் அப்படி இருக்காங்க, இன்க்ளூடிங் த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். அவங்களுக்கும் ஒரு ஆசை இங்கிலீஷு குயிக்காக பேசணும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்க ஸ்கூலுக்கு போகணும், அங்கே உள்ள டீச்சர்ஸ்கிட்ட இங்கிலீஷில் கான்வர்சேஷன் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா, அப்படிலாம் நினைக்கிறாங்க. இப்படி 2 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி, அதாவது இன்டர்வியூக்கு போகிறவங்க, ஜாப் சீக்கர்ஸ் ஆர் ஐஎல்ஸ் எக்ஸாமினேஷன், அவங்களுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு பை அ நோட் புக் அண்ட் பென் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் பர்பஸ். அதுக்கு பிறகு நம்ம இந்த இன்டர்வியூக்கு இல்லாட்ட ஐஎல்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இதுலாம் இல்லாட்ட ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத ஜாட் டவுன் பண்ணணும். அதாவது உங்களுக்காக நீங்கள் இமேஜின் பண்ணி ஜாட் டவுன் பண்ணலாம், இல்லாட்டா யூ கேன் ஆஸ்க் யுவர் வெல் விஷஸ் லைக் பேரண்ட்ஸ், அங்கிள்ஸ், இவங்ககிட்டலாம் கேட்கலாம். இல்லாட்டா ஏற்கனவே ஜாபில் உள்ளவங்க, இல்லாட்டா உங்கள் சீனியர்ஸ் இந்த காலேஜ் ஹூ ஆர் இன் த ஜாப், இல்லாட்டா இப்படி உள்ளவங்ககிட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்டு என்னென்ன கொஷின்ஸ் அப்ராக்சிமேட்டாக கேட்பாங்க அப்படின்ட்டு அதை ஜாட் டவுன் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் அதுக்குள்ள ஆன்சர்ஸும் எழுதணும். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழுதுங்க, இல்லைன்னா மற்றவங்ககிட்ட கேளுங்க. இதை பார்த்து உள்ள மற்றவங்களை கேட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஆன்சர்ஸ் எழுதுங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் இப்படி ஒரு 10, 15, 20 கொஷின்ஸு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குள்ளே ஆன்சர்ஸும் அந்த நோட் புக்கில் எழுதணும். அப்படி ஆன்சர்ஸ்லாம் எழுத அப்புறம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதணும். நீங்கள் நல்லா ரீட் பண்ணணும். யூ ஹாவ் டு
ரீட் தி ஆன்சர்ஸ் ரிப்பீட்டட்லி. அப்படியே 10 தரையோ 20 தரையோ ஒவ்வொரு ஆன்சரையும் நீங்கள் படிக்கணும். அப்படி படிக்கும்போது அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜும் உங்களுக்கு விளங்கும், அந்த பாயிண்ட்ஸும் ஞாபகத்தில் இருக்கும். அதைத்தான் நான் சொல்லிக்கிறேன். இந்த இமீடியட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உள்ள இங்கிலீஷை அப்படி தான் பழகணும். நீங்கள் கேட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பழகுங்க. அப்படி ரிப்பீட்டடாக நீங்கள் வாசிக்கும்போது அதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மனப்பாடம் பண்ணி, அதாவது மக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஏற்கனவே இன்டர்வியூக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் போவீங்க. அப்படி உள்ளம்போது உங்களுக்கு டக்குன்னு மறந்து போயிடும், இந்த வார்த்தைகள் ஞாபகம் வராது. இன்டர்வியூவில் ஃபம்பிள் பண்ணுவீங்க, அது பிறகு த்ரோட்டெல்லாம் ட்ரை ஆயிரும், நல்லா பண்ண முடியாது, ஃபெயில் ஆயிடுவீங்க. அதனால் மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக ஓவராலாக என்னென்ன ஆன்சரு அப்படின்ட்டு அந்த லாங்குவேஜ் அந்த ஃப்ரேசஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அது பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். பாயிண்ட்ஸு மறக்காமல் இருங்க. பாயிண்ட்ஸாக இருக்க அந்த எக்ஸாக்ட் லாங்குவேஜ் வேர்ட் பை வேர்டாக வெர்பாட்டிமாக நீங்கள் இன்டர்வியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு இப்படி பழகணும், இப்படி அந்த ஆன்சர்ஸ் எழுதணும். அதுக்கு பிறகு உள்ள இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ரிஹர்ஸ் பண்ணணும். யாரோட ரிஹர்ஸ் பண்ணுறதுன்னா ஒரு மாக் இன்டர்வியூ மாதிரி நடக்கணும். அதாவது உண்மையான இன்டர்வியூ இல்லை, உங்கள் ஃபாதர் மதரை வச்சு, இல்லாட்ட ஃப்ரெண்ட்ஸை வச்சு, இல்லாட்ட அக்கா தங்கச்சியை வச்சு நீங்கள் அவங்கள கொஷின் கேட்க வச்சு நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்படி ரிஹர்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் இன்டர்வியூக்கு பண்ணாலோ, ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுத போனாலோ, இல்லாட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போனாலோ உங்களுக்கு கொஞ்சம் பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். your immediate need will be solved. So you'll be able to அந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறதுக்கு முடியும். you'll be able to talk to some extent, to the extent of meeting the immediate need. அதனால் இங்கிலீஷ் அப்படி பழகுங்க. இது இமீடியட் ப்ராப்ளமை சால்வ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் போர்ஷனில். அதுக்கு பிறகு செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸு இல்லாட்ட ஜென்ரலாக உள்ள ஜென்ரல் பப்ளிக். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு ஃபார் த லிமிட்டட் பர்பஸ் ஆஃப் கோயிங் ஃபார் அ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அவங்களுக்கு சில கொஷின்ஸு, ஸ்டாக் கொஷின்ஸ்லாம் இருக்குது. டீச்சர்ஸ் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்ட்டு அதை அந்த நோட் புக்கில் ஜாட் டவுன் பண்ணி அதுக்குள்ளே ஆன்சர்ஸு நல்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸு போட்டு ப்ரிப்பேர் பண்ணி ரிப்பீட்டடாக பேசி பழகுங்க. அப்போ உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் நீங்கள் டீச்சர்ஸை மீட் பண்ணி பேசுகிறதுக்கு. ஸோ அப்படி செய்யுங்க. மற்ற ஜென்ரல் பப்ளிக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஜென்ரலாக கான்வர்சேஷனில் என்ன பேசுவோம், அதுக்கெல்லாம் அநேகமாக வழக்கமாக ஒரு 10-15 கொஷின்ஸ் தான் பேசுவோம், கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி உள்ள கொஷின்ஸ் என்னென்னு இப்போ சொல்லித்தரேன். அதுக்குள்ளே கொஷினை ஜாட் அவுட் பண்ணி நீங்கள் ஆன்சரும் உங்களுக்கு தகுந்தபடி நீங்கள் எழுதி நீங்கள் அதை ரிப்பீட்டடாக படித்து இருந்தீங்கன்னா, எப்போதும் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா, யூ கேன் மேக் அ கிரேட் கான்வர்சேஷன். யாருக்கு வந்தாலும் நல்லா பேசலாம். அப்படி உள்ள கொஷின்ஸ் என்னென்னு பார்ப்போம். இது ஜென்ரலாக உள்ளது தான், உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சாலும் அதை நீங்கள் பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒருத்தரை புதுசாக மீட் பண்ணுறீங்க, அப்போ என்ன கேட்கலாம், நீங்கள் யார் என்னன்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், அதாவது யூ ஹாவ் டு டெல் அபவுட் யுவர் செல்ஃப். நான் இப்படி என்ன எது அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் பி டெல் அபவுட் யுவர் ஃபேமிலி. நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் யார் யாருன்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ சொல்லலாம், மை ஹஸ்பண்ட் அண்ட் we have 2 children and my first son is going to college, second one is a daughter and she is going to school. அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு தகுந்தபடி ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அது இப்போ இது பண்ணுங்கள். அது பிறகு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஜென்ரல் டிஸ்கஷன் வில் பி வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் யுவர் ஜாப், வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும், இன்றைக்கி மார்னிங் கூட ஒரு ரிட்டையர்டு ஒரு சீனியர் ஆஃபீஸர்கிட்ட நான் பேசினேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், வாட்ஸ் த நேச்சர் ஆஃப் யுவர் ஜாப் அப்படின்ட்டு, என்ன செஞ்சீங்கன்ட்டு. ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷில், அது வரைக்கும் இங்கிலீஷ் பேசுகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினார். அந்த ஜாபை பற்றி கேட்கும்போது ஹீ பிகேம் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ளூவெண்ட். அதனால் ஜாபை பற்றி கேட்கும்போது நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்ட்டு கற்றுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ காலேஜை இல்லாட்டா ஜாபில் இல்லாதவங்களுக்கு உங்கள் டெய்லி ரொட்டீன்ஸ் என்ன அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கூட வரும். அதுவும் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் பி, இப்போ நீங்கள் காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, இல்லாட்டா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, ஜஸ்ட் அவுட் ஆஃப் த காலேஜ். அப்போது உங்கள் அங்கிளை யாரோ உங்களை மீட் பண்ணி கேட்கலாம், வாட் யூ வாண்ட் டு பிகம், என்னவாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ளே ஆன்சர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ் தி எய்ம் இன் யுவர் லைஃப் அப்படின்னு கேட்கலாம். உங்கள் வாழ்க்கையில் என்ன நோக்கம், எய்ம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம்.
அதுக்கு பிறகு ஜென்ரல் டிஸ்கஷனில் விச் இஸ் த மோமெண்ட், த மோஸ்ட் மெமரபிள் மோமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களில் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. ஜஸ்ட் டு மேக் அ கான்வர்சேஷன். இதெல்லாம் கொஷின்ஸ் வரும். அது பிறகு என்னென்னா, யூ ஆர் ஜஸ்ட் அவுட் ஆஃப் த காலேஜ் அண்ட் யூ சே ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அப் ஜாப், ஐ டோன்ட் வாண்ட் டு கால் சம்படி சார், ஐ ஒர்க் அண்டர் ஹிம். அவர் நிறைய பேர் இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க, ஜாப் இல்லாமல். ஜாப் எதுக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து தே வில் ஹேவ் சம் ஐடியா டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். அப்போ வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம், வாட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வுட் யூ லைக் டு ஸ்டார்ட் அப்படின்ட்டு. அதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் திஸ் பிஸ்னஸ், ஐ ஹவ் டன் சம் மார்க்கெட் சர்வே, ஐ திங்க் இட்ஸ் ப்ராமிசிங், தெர் இஸ் பொட்டென்ஷியல் ஃபார் க்ரோத் அப்படின்லாம் பேசணும். இப்படி உள்ள வேர்ட்ஸ்லாம் கூட நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ ப்ராமிசிங் பிஸ்னஸ் அண்ட் பொட்டென்ஷியல் ஃபார் க்ரோத் அப்படிங்கிறதுலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஸ்டாக் கொஷின் ஆன்சரில் நீங்கள் எழுதணும். அது பிறகு வாட் வாஸ் யுவர் சைல்ட்ஹுட் லைக், உங்கள் சைல்ட்ஹுட்லாம் எப்படி இருந்தது, எங்கே இருந்தீங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து சைல்ட்ஹுட்டை பற்றி பேசுவாங்க, அவங்க நேட்டிவ் பிளேஸை பற்றி பேசுவாங்க. நேற்று கூட ஒரு லேடிகிட்ட கேட்டேன், ஷீ இஸ் ஃப்ரம் காரைக்குடி. அப்போ வந்து எனக்கு காரைக்குடிக்கெல்லாம் போனது கிடையாது. காரைக்குடியை பற்றி பேசின உடனே the face was gleaming with joy, நேட்டிவ் பிளேஸை பற்றி பேசும்போது. அப்போ வந்து அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிக் ஹவுசஸ் வில் பி தேர் அப்படின்ட்டு. காரைக்குடி இஸ் இன் செட்டிநாடு வித் பிக் ஹவுசஸ் அண்ட் ஆல். அது வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது ஃபார் மீ. அதுக்கு பிறகு வாட்ஸ் யுவர் ட்ரீம் ஜாப் அப்படின்னு கேட்கலாம். இஃப் யூ ஆர் ஜஸ்ட் அவுட் ஆஃப் த காலேஜ், somebody is going to ask you, what's your dream job? Where do you want to live? You want to live in India or you want to take up a job abroad and go abroad? அப்படின்னு கூட கேட்கலாம். அதுக்குள்ள ஆன்சர்ஸும் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து ஃபம்பிள் பண்ணக்கூடாது ஒரு கான்வர்சேஷனில். அதுக்கு தான் முதலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஒரு ஸ்டாக் ஆன்சர்ஸ், நல்ல ஃப்ரேசஸ் போட்டு, அப்போ வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்க. அடுத்தவங்க வந்து நீங்கள் பேசுகிற பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அதுக்கு தான் இது. திடீர்னு பேசினோம்னா அந்த வார்த்தைகள்லாம் வராது. அது வாட்ஸ் யுவர் ஹாபி, வாட் கேம் யூ லைக் அப்படின்லாம் கேட்கலாம். அதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. அதுக்கு பிறகு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ். இப்போ வந்து என்னென்னா, என்னையை போல் கொஞ்சம் ஏஜ்டு ஆனவங்க கம்ப்யூட்டரில் வி ஆர் நாட் அன் கம்ப்யூட்டரை பற்றி அவ்வளோ தெரியாது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு ரொம்ப வீக் தான் என்னைய போய் வயசில் உள்ளவங்க. இப்போ என்னென்னா, என்னுடைய சிஸ்டரோட பேர பையன் அவ்வளவு அழகாக இதை பற்றி, மொபைல் ஃபோனை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான். ஹீ இஸ் ஒன்லி 10 or 12 years old. அவன் வந்து அவ்வளவு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ வென் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆர் டெக்னாலஜி, யூ ஷுட் பி ஏபிள் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். அதுக்குள்ள டெக்னிக்கல் டேர்ம்ஸு எப்படி பேசணும் அப்படிங்கிறதும் கற்றுக்கோங்க. இப்படியெல்லாம் இருக்குது. ஃபைனலி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் நானே எழுதி வச்சது. அதாவது, இஃப் யூ வின் அ லாட்ரி வாட் வுட் யூ டூ? லாட்ரி உங்களுக்கு அடித்ததுன்னா என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அது கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதி வைக்கலாம். இப்படி உள்ள ஆன்டிசிபேட்டட் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் எழுதி ஏற்கனவே பழகி வச்சுருக்கணும். தென் யூ கேன் மேக் அ கிரேட் கான்வர்சேஷன். ஒரு நல்ல ஃப்ரேசஸ் போட்டு பேசி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண வைக்கலாம். இப்போ இன்னொன்று சொல்லிக்கிறேன். இப்போ இமீடியட்டாக ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறவங்க நிறைய ஆப்ஸ் இருக்குது. பிபிசி லேர்னிங் அப்படின்னு இருக்குது. அது பிறகு கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் 1500 கான்வர்சேஷன் அப்படின்னு இருக்குது. அந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அது பிறகு ஐஎல்ஸுக்குள்ள ஆப்ஸ் இருக்குது, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரைசஸ்க்குள்ள ஆப்ஸ் இருக்குது. இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுங்கள். உங்கள் இயர்ஃபோனை இப்போ வச்சு இயரில் மாட்டிக்கிட்டே அப்படி நடக்கும்போது பஸ்ஸில் போகும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருங்க. ஸோ யூ வில் லிசன் டு மோர் அண்ட் மோர் இங்கிலீஷ். நல்லா இருக்கும். அது பிறகு இப்போ கூட சில ஆப்ஸ் இருக்குது. கேம்பிளின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி எனக்கு நல்லா தெரியாது, நான் மற்றவங்க சொன்னதை பற்றி வச்சு சொல்கிறேன். அதில் வந்து இந்த நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்து தே ஆர் அவைலபிள் throughout the day and night. You can call them and talk to them. பட் அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது. அந்த ஐ திங்க் இட்ஸ் அ ஹெஃப்டி ஃபீஸ். எல்லாரையும் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியலை. அது கூட இட்ஸ் அ வீக்லி twice or thrice only for 15 minutes. If you are really interested in understanding how native English speakers speak, how to make a conversation with them, you can subscribe to that. பட் எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நீங்கள் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெசன் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் உள்ள என்னுடைய வீடியோவை பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
தேங்க்யூ வெரி மச் அண்ட் பை பாய்.